அனைவருக்கும் வணக்கம். சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய வைகாசி மாதத்தில் குரு ஆதித்ய யோகமானது உருவாகிறது. இதன் காரணமாக மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் நன்மை வந்து சேரும். அவர்களின் தலைவிதியும் மாறும். சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மே 14ஆம் தேதி மாலை 5:14 மணிக்கு பயிற்சியாக உள்ளார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசியில் பயிற்சியாக உள்ள நிலையில் அங்கு குருவுடன் சூரியன் சேர உள்ளதால் குரு ஆதித்ய யோகம் உருவாகிறது. இதனால் ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்க்கை பிரகாசம் அடையும், சுக பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியான மகத்தான வெற்றியும் சமுதாயத்தில் மரியாதையும் அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாதம் மாதம் ஏற்படும் சூரியனின் பயிற்சியின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களை கணிசமான மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரனின் ஆட்சி செய்யும் வீடான ரிஷபராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடியதுதான் இந்த வைகாசி மாதம். ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியனின் பிரவேசத்தின் அடிப்படையில் துவங்குகிறது. சித்திரை மாதம் மேஷ ராசியில் உச்சமடைந்த சூரியன் சஞ்சரிக்கும் காலமாகும். வைகாசி மாத பிறப்பு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசியில் பயிற்சியாகும் நாளில் ஏற்படும். தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். மாதம் மாதம் ஏற்படும் சூரியனின் பெயர்ச்சியின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரனின் ஆட்சி செய்யும் வீடான ரிஷபராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதமே வைகாசி மாதம் ஆகும். மேஷ ராசிக்கு 2வது வீட்டில் சஞ்சரிக்கும் போது சூரியனின் ஆக்கிரமிப்பு ஆளுமை செல்வாக்கு காரணமாக குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் சொல்வதை கேட்டு அனைவருமே நடப்பார்கள். கண் மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் செல்வாக்கு மற்றும் ஆளுமை எதிர்பாராத ஆனால் இனிமையான பலன்களையும் கொடுக்கும். ராசியிலேயே சூரியன் 1 மாத காலம் அமர்ந்து இருப்பது உங்களுடைய ஆளுமையை மேம்படுத்தும். அவ்வப்பொழுது உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும். மாநில அரசுகளின் எதிர்பார்த்த பணிகளும் நிறைவேறும். அரசாங்கம் மற்றும் அரசாங்க ஒப்பந்த சம்பந்தப்பட்ட பணிகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் யோகமானதாக இருக்கும். மரியாதை மற்றும் பதவி உயர்வும் கிடைக்கும். எந்த ராசியில் குரு பகவான் பிரவேசிக்கிறாரோ அந்த ராசிக்கு ஜென்ம குருவாக ஓராண்டு காலம் சஞ்சரிப்பார் குரு பகவான். ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக குரு பகவான் பிரவேசித்தால் கூட குரு பார்வைப்படும் ராசி 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற ராகு மற்றும் 10ஆம் வீட்டில் ஆட்சியாக அமர்ந்திருக்கும் சனி ஆகிய கிரகங்களால் மிகவும் தைரியமாக செயல்படுவீர்கள். விரயஸ்தனத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு பயிற்சியாவது என்பது பலவிதமான செலவுகளையும் கட்டுக்குள் கொண்டு வரும். குடும்பத்திற்கு தேவையான விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். வரவு செலவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட பெரிய அளவு பொருளாதார நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாது. கணவன் மனைவிக்குள் நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலவும். பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும். குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசினால் ஏற்படக்கூடிய ஒரு சில நெருக்கடிகளை மிக எளிதாக எதிர்கொள்ளும் அளவுக்கு அதிர்ஷ்டமான சுபிட்சமான பலன்கள் கிடைக்க இருக்கிறது. குரு பகவான் ரிஷபராசிக்கு 5ஆம் வீடான கன்னி ராசியை பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பலமாகிறது. குரு பகவான் ரிஷபராசிக்கு 7ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கிறார். திருமண ஸ்தானமும் பலமாகிறது. மேலும் குரு பகவான் ரிஷபராசிக்கு 9ஆம் வீடான மகர ராசியை பார்க்கிறார். பாக்கியஸ்தானமும் பலமாகிறது. மேலும் குரு பகவான் பார்க்கும் ராசிகள் அனைத்துமே ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி காலம் முழுவதிலுமே எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத ஆதரவுகளும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் குறையும். தனித்திறமையால் மதிப்பு மரியாதையும் அதிகரித்து செல்வாக்கு மேம்படும். வீட்டில் சுப காரியங்கள் மிக சுலபமாக நிகழும்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பூர்வீக சொத்து கைக்கு வரும் யோகமும் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். மேலும் இந்த குரு பயிற்சி தொடங்கி 6 மாத காலங்களுக்கு வேலை மற்றும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையும் கடினமான உழைப்பும் தேவை. ஒரு சில நேரங்களில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். ஆனாலும் அதற்கான வெகுமதிகளும் உடனே கிடைத்துவிடும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் கூட தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடமாற்றம் அலைச்சல் ஏற்படும். மேலும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில் வேலை சம்பந்தமாக பெரிதாக எந்தவிதமான பாதிப்புகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. தொழில் ரீதியாக சனி மற்றும் ராகு ஆகிய இரண்டுமே சாதகமான இடங்களில் இருப்பதால் அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இருந்தாலே உங்களை தேடி மிகப்பெரிய வாய்ப்புகளும் பதவி உயர்வும் வரும். ஒரு சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்படலாம். இது தற்காலிகமானதுதான். இருப்பினும் நீங்கள் வசிக்கும் ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அதனை தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் அனுகூலமான பலனை பெறுவீர்கள். மேலும் ரிஷபராசிக்கார பெண்களுக்கு மிக மிக சுபிட்சமான பயிற்சியாக இந்த சூரிய பயிற்சி உள்ளது. பொதுவாகவே சுக்கிரன் வீட்டில் குரு பயிற்சியாகும் பொழுது பெண்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமையும். அந்த வகையில் ரிஷபராசிக்கார பெண்களுக்கு வேலை செய்யவில்லை, வருமானம் ஏறவில்லை, குடும்ப தலைவியாக இருக்கிறீர்கள் என்பவர்களுக்கு கூட இந்த சூரிய பயிற்சியானது பல விதங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கும். ரிஷபராசி பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி கணவனுடன் மகிழ்ச்சியாக வாழ துவங்குவீர்கள். குழந்தை இல்லை என்ற கவலை நீங்கும். உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் ஆகியோரிடம் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செலவுகள் குறைவதால் சேமிக்கவும் முயற்சி செய்யலாம். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக உங்களுக்கு வேலைப்பளு அதிகரித்தாலும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். மேலும் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைவதால் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலகும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நிலவிய சங்கடங்கள் தீரும். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிப்பீர்கள். இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். விவசாயிகள் முன்னேற்றம் காண்பீர்கள். சங்கடங்கள் நீங்கும். சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் ஏற்பட்ட சிரமங்களும் நீங்கும். செய்து வரும் தொழிலில் சங்கடங்கள் இருக்கும் என்றாலும் அதனை சமாளிக்கும் சக்தியும் உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களின் கல்வி கனவும் நிறைவேறும். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் அடையும் மாதமாக இருக்க போகிறது. லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானும் செவ்வாயும் இணைவதால் தைரியமாக செயல்பட்டு உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீர்கள். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் ஜென்ம ராசிகள் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் குடும்பத்திலும் உங்கள் வாழ்விலும் நன்மை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை அமையும். மேலும் ஒரு சில நேரங்களில் உடலில் அசதி ஏற்பட்டாலும் உங்கள் செயல்களை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு வழக்கத்தை விட இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். மாணவர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும். விருப்பங்களும் பூர்த்தியாகும். அடுத்ததாக பாதம் 1, 2 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதனின் சஞ்சார நிலையால் குறைகள் எல்லாம் நீங்கும். விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்க போகின்றது. வம்பு வழக்குகள் என்ற நிலைகள் மாறும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சிகளும் நிறைவேறும். விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம். மாதத்தின் பிற்பகுதியில் அலைச்சல் அதிகரிக்கும் என்றாலும் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டிற்கு ஆளாகுவீர்கள்.
மேலும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும், வெள்ளிக்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வதும் நன்மையை தரும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.